இந்த வீடியோவில் என்சிஆர்டி சிபிஎஸ்சி கெமிஸ்ட்ரியில் உள்ள டி பிளாக் அப்புறம் இந்த எஃப் பிளாக் இந்த எலமெண்ட்ஸை பற்றின என்னோடய அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னு நான் சொல்ல போகிறேன். இந்த புக்கை நீங்கள் ஒரு முறை படிச்சுட்டு உங்களுக்கு என்ன புரியுதோ அதை எடுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன டூல் தானே தவிர நான் சொல்கிறது மட்டுமே ஃபைனல் இல்லை. புக்கை பார்த்து ஓனாக படித்து புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்கள். புரியலன்னா ஒரு முறைக்கு 4 முறை படிங்க. இந்த வீடியோவில் சிபிஎஸ்சி அதாவது என்சிஆர்டி டி அண்ட் எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ் +2ல் இருக்கும் இந்த பாடம். இதை பற்றி உள்ள எல்லா லைன் பை லைனாக உள்ளதையும் பார்ப்போம். அயன், காப்பர், சில்வர், கோல்டு இதெல்லாம் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ். இதெல்லாம் எங்கே யூஸ் ஆகுதுன்னா இம்பார்ட்டன்ட் ரோல் இன் த டெவலப்மெண்ட் ஆஃப் ஹியூமன் சிவிலைசேஷன். இதெல்லாம் அயன், காப்பர், சில்வர் அண்ட் கோல்டு. அப்புறம் THPAU இதெல்லாம் இந்த தோரியம், யுரேனியம் அந்த மாதிரி இதெல்லாம் இன்னர் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ். இவங்கெல்லாம் ப்ரொவைடிங் எக்ஸலண்ட் சோர்சஸ் ஆஃப் நியூக்ளியர் எனர்ஜி ஆஃப் மாடர்ன் திங்ஸ். டி பிளாக்ஸ், எஃப் பிளாக்ஸ் அப்படின்னா என்ன? இந்த பீரியாடிக் டேபிள் எடுத்திங்கன்னா டி பிளாக்ன்றது 3லேருந்து 12வது குரூப் உள்ள வரைக்கும் டி பிளாக். அப்புறம் இது 3D, 4D, 5D, 6D இந்த 4 பீரியட்ஸ் இருக்குல்ல, இதில் ஃபில் ஆகும்போது உருவாகிற ஒரு எலமெண்ட்ஸ்னு சொல்லலாம். அதனால் அதை டி பிளாக் எலமெண்ட்ஸ்னு சொல்கிறாங்க. அடுத்து எஃப் பிளாக் எலமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இது 4F, 5F இந்த 2 ஆர்பிட்டால் மட்டும்தான் ஃபில் ஆகும். இது செப்பரேட் பேனல்லாம் இந்த பீரியாடிக் டேபிளோட பாட்டத்தில் வச்சுருப்பாங்க. அப்புறம் இந்த டிரான்சிஷன் மெட்டல்ஸ் அப்படின்னா அது டி பிளாக் எலமெண்ட்ஸ். இன்னர் டிரான்சிஷன் மெட்டல்ஸ்ன்றது எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ். இந்த 3D, 4D, 5D, 6D இந்த 4ம் ஃபில் ஆகிறது தான் டி பிளாக் எலமெண்ட்ஸ்னு பார்த்துருந்தோம். அந்த 3Dயில் என்ன மெட்டல்லேருந்து எது வரைக்கும்னு பார்ப்போம். ஸ்கேண்டியத்துலேருந்து ஜிங்க் வரைக்கும் உள்ளது 3D. அடுத்து இட்ரியம் அதிலிருந்து கேட்மியம் வரைக்கும் இருக்கிறது 4D ஃபில் ஆகிறது. அடுத்து லேந்தனைடு, அந்த லேந்தனைடுன்றது ஸ்டார் போட்டிருப்போம். அது என்னென்னா அது இன்னர் டிரான்சிஷன் எலமெண்ட், அது பாட்டம் ஆஃப் பீரியாடிக் டேபிளில் இருக்கும். அடுத்து அந்த HFன்றது ஹாஃப்னியம், அதிலிருந்து மெர்க்குரி வரைக்கும். அடுத்து 6Dயில் ஆக்டினியம் இருக்கும், லேந்தனைடு, ஆக்டினைட்ஸ் இது 2 இருக்கும். சரி, அடுத்து அதில் என்ன மெட்டல்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது 6Dயில் ரூதர்ஃபோர்டியம் அப்புறம் கோப்பர்நிகசியம். அடுத்து 4Fலையும் 5Fலையும் என்னென்ன இருக்கும்? லேந்தனைட்ஸ், ஆக்டினைட்ஸ் இருக்கும். இந்த 4Fல என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். சீரியம், சீரியத்திலிருந்து லுட்டிட்டியம் இது வரைக்கும் இருக்கும். அடுத்து ஆக்டினாய்டு இதெல்லாம் என்ன இருக்குன்னா தோரியத்திலிருந்து லாரன்ஷியம் இது வரைக்கும் இருக்கும். இப்போ டிரான்சிஷன் மெட்டல் இந்த நேம் எங்கேருந்து டெரைவ் ஆச்சு அப்படின்னா கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வேர் டிரான்சிஷன் பிட்வீன் எஸ் அண்ட் பி பிளாக் எலமெண்ட்ஸ். இந்த எஸ் பிளாக் எலமெண்ட்ன்றது லெஃப்ட் சைடில் உள்ளது, இந்த சோடியம், பொட்டாசியம் இதெல்லாம் உள்ளது. பி பிளாக் எலமெண்ட்ஸ்ன்றது இந்த ஃப்ளோரின், கார்பன், புரோமின், அயோடின் இதெல்லாம் இந்த ரைட் சைடில் உள்ளது. இது ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கிற ப்ராப்பர்ட்டி இது இருக்கிறதுனால இது ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட அந்த டிரான்சிஷன் ஒரு இடத்துல இருக்கிறதுனால இதை டிரான்சிஷனல் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணி சொல்கிறாங்க. அக்கார்டிங் டு IUPAC டிரான்சிஷன் மெட்டல் ஆர் மெட்டல்ஸ். IUPAC முறைப்படி பார்த்தா இப்போதைக்கு டிரான்சிஷன் மெட்டலையும் மெட்டல்னு சொல்கிறாங்க. விச் ஹாவ் இன்கம்ப்ளீட் டி சப்ஷெல், அதாவது டி சப்ஷெல் இன்கம்ப்ளீட்டாக இருக்கும்போது அதை மெட்டல்னு சொல்கிறாங்க. எய்தர் இன் நியூட்ரலைசேஷன் ஆர் இன் தர் அயன்ஸ். அப்படின்னா என்னென்னா அது நார்மலாக இருக்கும்போதும் சரி, இல்லை அயனியாக்கப்பட்ட நிலையிலையும் சரி, டி சப்ஷெல் இன்கம்ப்ளீட்டாக இருக்கிற அந்த எலமெண்ட்ஸ் எல்லாமே டிரான்சிஷன் மெட்டல்ஸ்னு சொல்கிறாங்க. அடுத்து இந்த ஜிங்க், கேட்மியம், மெர்க்குரி ஆஃப் குரூப் 12, அதாவது இந்த D10 டி ஆர்பிட்டால் 10 அதிகபட்சம் 10 தானே, அந்த 10 ஃபுல்லாக இருக்கிறது எல்லாம் கிரவுண்ட் ஸ்டேட்டும் சரி, காமன் ஆக்சிடேஷன் ஸ்டேட்லேயும் சரி. இதனால தான் இதை டிரான்சிஷன் மெட்டல் இல்லை அப்படிங்கிறாங்க. எப்படி இருந்தாலுமே என் மெம்பர் ஆஃப் 3D, 4D, 5Dயில் இருக்கிறதுனால இந்த என்னென்ன சொன்னோம், ஜிங்க்கு, கேட்மியம், மெர்க்குரி இதெல்லாம் 3D, 4D, 5Dயோட அந்த சீரீஸோட என் மெம்பராக இருக்கிறதுனால இதையும் டிரான்சிஷன் மெட்டல் அப்படிங்கிற ஒரு கெமிஸ்ட்ரியிலே வச்சு தான் நம்ம இதை பார்க்குறோம். அப்புறம் இது நான் ஓனாக புரிஞ்சுக்கிட்டு சொல்கிறது, இந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆகும். அதனால் என்னென்னா இந்த லாஸ்ட் IUPAC ஸ்டேட்மெண்ட்டுன்றது எதுக்கு சொன்னாங்க? டிரான்சிஷன் மெட்டல்னால் மெட்டல்னே சொல்லி அவங்க சொல்கிறாங்க. இருந்தாலுமே
அதை டிரான்சிஷன் மெட்டல்னு தான் நம்ம படிக்க போகிறோம் இது எல்லாத்தையுமே. அதர்வைஸ் கோ ஃபார் இட் ஆல் அஸ் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ். அதாவது ஐயூபிஎஸ்சி படி பார்த்தா அதெல்லாம் மெட்டல் அப்படின்னு கேள்வி கேட்டால் முடிஞ்சு. ஆனால் நம்ம படிக்க போகிறது அது எல்லாமே டிரான்சிஷன் மெட்டல்ன்ற பேசிக்கில் தான் வச்சு படிக்க போகிறோம். எது வந்து விச் மேக்ஸ் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தட் ஆஃப் த நான் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ். நான் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ்லேருந்து டிரான்சிஷன் எலமெண்ட்டை எது மாற்றுது அப்படின்னு கேட்டால் ப்ரெசன்ஸ் ஆஃப் பார்ட்லி ஃபில்டு டிஆர் எஃப் ஆர்பிட்டால். அதாவது டி ஆர்பிட்டாலோ இல்லை எஃப் ஆர்பிட்டாலோ பார்ட்டாக ஃபில் ஆகிருக்கும் போது அந்த எது எதெல்லாம் ஃபில் ஆகிருக்கோ அந்த மெட்டல் எல்லாத்தையுமே என்னன்னு சொல்கிறாங்கன்னா டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ்னு சொல்கிறாங்க. இப்போது வேலன்ஸ் தியரின்னு ஒன்று இருக்கும். அதாவது வேலன்ஸ் செல், அதாவது இணைதிறன் கூடு, வெளியில் உள்ள அந்த ஆர்பிட்டால், இதில் வந்து எலக்ட்ரான் போய் சேர்றதெல்லாம் இருக்குல்ல, அதை பொறுத்த வரைக்கும் நான் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம். அதாவது இந்த சோடியம், பொட்டாசியம், கார்பன் இதெல்லாம் எப்படி போயிட்டு அது ஒவ்வொன்றா சேரும். 2s ஆர்பிட்டாலில் சேரும். அப்புறம் 2s முடிஞ்சு 2p, அப்புறம் 3s, அப்புறம் 3p, அப்புறம் 4s, 4p, அதுக்கு முன்னாடி 3d. இந்த இடம் பார்த்தீங்கன்னா 4s ஆர்பிட்டால் அந்த ஃபோர்த் இதில் தான் 4s ஃபில் ஆன பிறகு தான் 3d வந்து ஃபில் ஆகுது. இந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் இருக்குல்ல. இப்படி தான் ஃபில் ஆகணுன்ற ரூல்ஸ் நான் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸுக்கு இருக்கும்போது டிரான்சிஷன் எலமெண்ட்ஸுக்கும் அதே ரூல்ஸ் தான் இருக்கும். டிரான்சிஷன் மெட்டல்ஸ் என்னென்னு பார்ப்போம். சில்வர், கோல்டு, பிளாட்டினம் இதெல்லாம் ப்ரீசியஸ் மெட்டல்ஸு. அயன், காப்பர், டைட்டானியம் இதெல்லாம் இண்டஸ்ட்ரியல் இம்பார்ட்டன்ட் மெட்டல்னு சொல்கிறாங்க. டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் இந்த யூனிட்டில் என்னென்னலாம் பார்க்க போகிறோன்னா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், எலக்ட்ரான் எப்படிலாம் அமைஞ்சிருக்கு, அக்யூரன்ஸ் அண்ட் ஜெனரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரிப்பரேஷன் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சம் இம்பார்ட்டன்ட் காம்பவுண்ட். அடுத்து இன்னும் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸில் என்னெல்லாம் பார்க்க போகிறோம்னா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ஸ், ஆக்சிடேஷன் ஸ்டேட் அண்ட் கெமிக்கல் ரியாக்டிவிட்டி இதெல்லாம் இந்த யூனிட்டில் பார்க்க போகிறோம்.